எதிர்கருத்து பேசினால் கழுத்தை நெரிப்பது ஏற்புடையதல்ல என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அரசு கேபிளில் புதிய தலைமுறை முடக்கப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். வேணும்னே செய்யறவங்க எப்படி காரணம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. புதிய தலைமுறை செய்யறத அவங்களுடைய தொலைக்காட்சி கலைஞரோ சன்னோ மற்ற அவங்களுக்கு அவங்க நடத்துகிற தொலைக்காட்சி சொல்லுமா? அவங்க சொல்ற கருத்தையே நம்ம சொல்லணும்னா நம்ம இது தனியாக தொலைக்காட்சி வைக்கணும். இது ஒவ்வொருடைய கருத்துரிமை அதெல்லாம் சேர்த்து தான் சுதந்திரம்ங்கிற ஒன்று. இப்போ கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசிட்டு கருத்தையே சொல்லக்கூடாது. எங்களுக்கு ஆதரவான கருத்து வந்தால் ஏற்போம், எதிர்கருத்து வந்தால் கழுத்தை நெரிப்போம்னா அது நல்ல ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் அரசு கேபிள் இணைப்புகளில் புதிய தலைமுறை தெரியாத சூழலில் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. அரசு நடத்துகின்ற அந்த கேபிளில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியை மட்டும் தடை செய்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது கோழைத்தனம், அரசு செய்கின்ற கோழைத்தனம். இதே முதலமைச்சர் 2018 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் இதே போன்ற நிகழ்வு நடந்தது. அப்போ இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதையே கண்டிச்சார். அவர் சொன்ன வார்த்தை இது கோழைத்தனம்னு சொன்னாரு. அப்போ அது கோழைத்தனம்னா அப்ப இது என்ன? அரசு கேபிளில் புதிய தலைமுறை முடக்கப்பட்டுள்ளதற்கு தமிழக பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறையுடைய ஒளிபரப்பானது அரசு கேபிள் முடக்கப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது முழுக்க பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயல். அரசு உடனடியாக அதில் கவனம் செலுத்தி அரசு கேபிள் ஒளிபரப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இதே முதலமைச்சர் தான் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசினார். கருத்து சுதந்திரத்தின் குரல் விலை நெரிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். ஆனால் இன்று ஒரு கருத்து, நியாயமான கருத்து சொல்லப்படும் போது கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்கள் தொலைக்காட்சியின் அந்த அலைவரிசையை அவர்கள் நீக்குகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு ஜனநாயகத்தின் குரல் வழை தமிழகத்தில் நெரிக்கப்படுகிறது. என்ன அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை கொண்டு வருவாங்களா திராவிட முன்னேற்ற கழகம்? அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி நீக்கப்பட்டுள்ளதை தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன், புதுச்சேரி அச்சு மற்றும் தொலைக்காட்சி செய்தியாளர் சங்கம், சென்னை பத்திரிகையாளர் சங்கம் ஆகியவை கண்டித்துள்ளன. நிறுத்தப்பட்ட ஒளிபரப்பை அரசு கேபிள் நிறுவனம் மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் பத்திரிகையாளர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. இதேபோல திருச்சி பிரஸ் கிளப், ஈரோடு பத்திரிகையாளர் சங்கம், ஈரோடு பிரஸ் கிளப், வேலூர் கோட்டை செய்தியாளர்கள் சங்கம், திருப்பத்தூர் மாவட்ட பத்திரிகையாளர்கள் சங்கம், சிவகங்கை மாவட்ட பத்திரிகையாளர்கள் நலச்சங்கம், திருப்பூர் மாவட்ட செய்தியாளர்கள் சங்கம், நாகர்கோவில் பிரஸ் கிளப், நத்தம் பத்திரிகையாளர்கள் சங்கம் ஆகியவையும் புதிய தலைமுறை முடக்கத்தை கண்டித்துள்ளன. தமிழ்நாடு அரசு கேபிளில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி கடந்த 5 நாட்களாக முடக்கப்பட்டிருப்பதற்கு அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், அன்றாட நிகழ்வுகளை செய்திகளாக வழங்கி அரசு நிர்வாகத்திற்கும் மக்களுக்கும் இணைப்பு பாலங்களாக செயல்படும் பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களை முடக்க முனைவது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்பதோடு ஜனநாயகத்திற்கும் விரோதமானது என்று கூறியுள்ளார். எனவே ஜனநாயகத்தின் 4ஆம் தூண்களாக போற்றப்படும் ஊடகங்கள் அதன் பணியில் சுதந்திரமாக ஈடுபட அனுமதிக்கும் வகையில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியை அரசு கேபிளில் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அரசு கேபிள் இணைப்புகளில் பெரும்பாலான இடங்களில் புதிய தலைமுறை தெரியாத சூழலில் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன். அரசு கேபிளில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி முடக்கப்பட்டதாக வரும் தகவல்கள் கண்டிக்கத்தக்கது என்றும் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுவதை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். புதிய தலைமுறை தொலைக்காட்சி அரசு கேபிளில் மீண்டும் ஒளிபரப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.